இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுடைய டேபிள் டாப் வந்து அமைச்சிருப்போம். நம்ம இதோடைய விண்டோடைய பாட்டம் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போடுறது, அந்த காங்கிரீட் போகும்போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் அடிச்சிருப்பாங்க. அந்த சென்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ 2 அடியா 2.5 அடியா அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டுடைய அளவுக்கு தகுந்தபோல் வந்து நம்ம மார்க் பண்ணி, அதனால் சைடுலாம் வந்து பலகை அடிச்சுட்டு, இது வந்து சிங்க் ஓப்பனிங் 2க்கு 2 சிங்க்கா இல்லை 2.5க்கு 1.5 சிங்க்கா, அந்த சிங்க்கோட சைஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்தமாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஓப்பனில் விட்டுறணும். மீது எல்லாமே நம்ம மெயின் ராடு, டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு 6 இன்ச்சுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்தமாரி நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போடணும். ஸோ M20 ரேஷியோ தான் நம்ம வந்து காங்கிரீட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது அப்படி போடும்போது கவர் பிளாக் வந்து மெயினாக வச்சுருக்குமாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கவர் பிளாக் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடியில் கம்பி தெரியும். ஸோ அந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நமக்கு கவர் பிளாக் வச்சுட்டு 1 இன்ச்சு இந்தமாரி நம்ம வச்சுட்டு காங்கிரீட்டுடைய திக்னஸ் எவ்வளோ வேணுங்கிறது அந்த பலகை சைடு பீஸ் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ அது ஒரு கேஜின்னு சொல்லும். அதுக்கு தகுந்தப்போல் வந்து மேல் மட்டம் வரைக்கும் நம்ம வந்து காங்கிரீட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏதாச்சும் டஸ்ட் ஏதாச்சும் இருக்குதா, இல்லை வந்து ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, டேரெக்டாக காங்கிரீட் போட்டோன்னா ஃபஸ்ட்டு அது உறிஞ்சிக்கும். அதனால் நம்ம ஈரப்பதத்தோடு காங்கிரீட் போடும்போது ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் சீக்கிரம் இழுக்காது. M20 கிரேட் தான் நம்ம வந்து காங்கிரீட் வந்து பிளான் பண்ணிப்போம். ஸோ கவர் பிளாக் வச்சுருக்காங்களாங்கிறது ஒரு டைம் உங்களுக்கு நான் ரெமினிங் காமிச்சிருக்கேன். ஏன் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து காங்கிரீட் பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் பிரிக் ஒர்க் பண்ணிட்டா காடி குத்திட்டு மறுபடியும் மிஷின் வச்சு கட் பண்ணி அதுலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே போடும்போது அதுக்கு ஒரு பாண்டிங் வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே பண்ணும்போது 4.5 வால் 3/4 சைடு அதனால அடுத்த ப்ராசஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போயுமே ஒரு வீடு கட்டும் போது அந்தந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பண்ணுறது முன்கூட்டி பிளான் பண்ணி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். என்னுடைய சைட் எல்லாமே நம்ம அந்தந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு என்னென்ன வேணுங்கிறது முன்கூட்டி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுவோம். ஸோ இந்தமாரி காங்கிரீட் போட்டுட்டு இந்தமாரி சீமர் வச்சு நல்லா வந்து கூட்டி விடுவோம். ஏன்னா அந்த ஹீட்டு எவாபரேட்டர் வெளியே போகிறதுக்காக நம்ம வந்து அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணிவிடுவோம். ஸோ இது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.